மார்க்குனுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் இல்லை 22வது வசனத்தை வாசிங்க. பாதத்தில் விழுந்தா உயிரடைவோம். அங்க ஒரு மனிதனை வாசிக்க போகிறோம். மார்க்கு 5:22. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து ஆமென் அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் யார் விழ பழகி கொண்டார்களோ, யாரெல்லாம் வந்து விழுகிறார்களோ அவர்கள் உயிரடைவார்கள். ஆமென். அப்பொழுது ஜபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு, வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த பகுதியில் இருக்கிற ஜபாலயத்தில் இவர் ஒரு தலைவராயிருக்கிறார். யாராயிருக்கிறார் சொல்லுங்க? தலைவராயிருக்கிறார். இந்த தலைவராயிருக்கிற யவீருன்னு சொல்றவரு வந்து ஆண்டவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுகிறார். இந்த யவீருக்கு நல்ல குடும்பம் இருக்குது, இந்த யவீருக்கு நல்ல பிள்ளைகள் இருக்குது. ஜெப ஆலயத்துக்கே இவர் என்னதா இருக்கிறார் சொல்லுங்க? தலைவரா இருக்கிறார். ஆமென். ஜெப ஆலயத்தில் தலைவராக இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஐஸ்வர்யம் உள்ள மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு தெரிந்திருந்தது, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பாதத்தில் விழுந்தா எந்த மரணத்தையும் உயிரடைய செய்ய, எந்த ஆத்துமாவையும் எந்த சரீரத்தையும் எந்த பிரச்சனையும் உயிரடைய வைக்க அவரால் முடியும். ஆமென் அல்லேலூயா. ஏங்க நம்ம விழணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விழணும். ஆமாம், விழணுங்க. ஆண்டவர் சிரமத்தில் விழணும். நான் கடந்த நாட்கள் அந்த செய்தியை தியானித்த பொழுது நினைப்பேன், சில நேரங்களில் நாங்கள் ஊழியர்கள் ஜெபிக்கிற நேரம் சில நேரம் நடக்கும் ஆலயத்தில். அந்த ஆலயம் ஒரு வேளை சீட்டு மாதிரி போட்டிருக்கோம், கொஞ்சம் வெக்க அடிக்கும். வெக்க அடிக்கிற நேரம் பார்த்தா சில ஆட்கள் வெளியே போயிடுவாங்க, போதகர்கள். அங்கே கண்ணீரோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே பார்த்தா வெளியே இருப்பாங்க. ஜெபம் முடிய நான் 2 தடவை திரும்பி பார்ப்பேன். அந்த ஐக்கியத்துக்கு பொறுப்பாக இருக்கனால யார் இருக்காப்பா யார் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பயங்கர வெக்க பாஸ்டர், பயங்கர ஹீட்டு. அதனால் என்ன செய்ய முடியும்? ஏய், வானத்தையும் பூமியும் படைச்சவரே உள்ள இருந்துகிட்டு இருக்காரப்பா. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவே ஜெபத்தை கேட்க அந்த வெக்கைக்குள்ள இருப்பாரே. ஆனா நீயும் நானும் காரணம், பாதத்தில் விழுகிற அனுபவம் உள்ள ஒரு மனிதன் பாதாளத்திற்கு போகாமல் பரலோகம் போய்விடுவான். ஆமென். இவர் பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிற மனிதன். அவர்கள் 24வது வசனத்தை வாசிங்க. பாதத்தில் விழுந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், 5:23, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார். என் குமாரத்தி என்ன செய்கிறா? இப்ப பிள்ளை ஒரு இடத்துல இருக்குது, இந்த யவீர் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இயேசு இங்க வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு வீட்டில் அந்த பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிற பிள்ளைய விட்டுட்டு வந்து அவர் பாதத்தில் விழுகிறாரு. விழுந்து சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, என் குமாரத்தி என்ன செய்கிறாள்? மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆமென் அல்லேலூயா. ஜெபம் ஒழுங்கா இருக்கணும். ஜெபம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஜெபம் ஒழுங்கா இருக்கணும். ஒரு பெரிய ஜபாலய தலைவர் வந்து விழுகிறாரு பாருங்களேன். விழுந்து சொல்றாரு, ஐயா அங்க பாருங்க, ஆண்டவரை பார்த்து அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆண்டவரோடு பேசுகிற மனிதன், ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிற மனிதன், ஆண்டவரை வந்து பிடிக்கிற மனிதன், அவ்வளவாய் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற மனிதனாய் இருக்கிறனால தான் வாழாட்டியும் பரவாயில்லை, வாழ்ந்தானோ வாழலையோ அவருடைய பாதத்தில் விழுந்தா அவருடைய பார்வை அவர்கள் மீது பட்டுவிடும். என் ஆண்டவருடைய பார்வை எந்த மனுஷன் மேல படுதோ, ஆமென் ஆமென். போன வாரம் இந்த ஆலயத்துக்கு ஒரு அம்மா வந்தாங்க, ரொம்ப வயசான அம்மா. அந்த அம்மா வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. என்னன்னு கேட்டால் குடும்பத்தில் பிரச்சனை, கணவர் பிரச்சனை, பல வருஷம் ஆச்சு, சண்டை, பேசவே இல்லை, நிம்மதி இழந்துட்டு அந்த அம்மா குலுங்கி அழுகிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல, ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு சமாதானத்தை கொடுங்க, ஜெபத்தை கேளுங்க, இந்த அம்மாவுக்கு சமாதானம் உண்டாகட்டும், துக்கம் மாறட்டும், குடும்பத்தில் நன்மையான காணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. என்ன நடந்தது பாருங்க? ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கலை, ஒரு காரியமும் நடக்கலை. அந்த அம்மா வீட்டுக்கு போனால் அன்னைக்கு அவங்க கணவர் வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு சாப்பிட்றதுக்கு புரோட்டா வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார்.
சமாதானம் வந்துச்சா? சமாதானம் வந்துட்டா நீ வந்து விழுகிற இடம் முக்கியமானது. மனுஷருடைய கால்களில் விழுகிறவர்கள், மனிதருடைய பாதங்களில் விழுகிறவர்கள், ஏதோ ஒரு இடத்துல போய் விழுகிறவர்கள் எங்க கால்களில் வந்து விழுகுவதற்கல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்தவருடைய காலில் வந்து விழுந்து சொல்லுகிறார், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையணும்னா நீங்க வரணும்ப்பா. நீங்க வந்தா போதாது, நீங்க வந்து அவ மேல கைய வைக்கணும். நீங்க கைய வச்சா என்ன நடக்கும்னா, நான் விசுவாசிக்கிறவன் அவள் பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்காக செய்து முடித்தார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய 22வது வசனம் சொல்லுது, அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. இதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இதைத்தான் ரொம்ப பார்ப்பாரு. ஆண்டவரை பார்க்கிற ஒரு மனிதன் வந்தவுடனே அவர் பாதத்தில் விழணும். ஆமென். விழுந்த உடனே அவர்கிட்ட சொல்றதெல்லாம் அவர் கேட்டுருவாரு. கேட்ட உடனே நமக்கு நன்மை செய்ய துவங்கணும்னு. அடுத்து எப்படி விழணும்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரு, இனி நான் ஓட மாட்டேன். அடுத்து நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அடுத்து நான் கர்த்தருடைய பந்தியில் அமரணும். அடுத்து இந்த சபையில் நான் ஒரு விசுவாசியா நிலைவரப்படணும். ஏன்னா அவனுக்குள்ள வாஞ்சை இருக்குது. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்த மனிதன் இந்த உலகத்தின் பாதத்தில் விழ ஓடவே மாட்டான். அதுக்கப்புறம் அவன் உலகத்தை தேட வேண்டிய வேலையும் வராது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் தேவ பிள்ளையா வாழ்ந்து தேவராஜ்யத்துக்கு நேராக ஓடுற உங்களை வேலைக்காரிய போல, வேலைக்காரனை போல ஒருத்தன் வேலை ஏவுறான்னா நீங்க கர்த்தருடைய பாதத்தில் விழலைன்னு அர்த்தம். நாமளா வேலை செய்கிறது வேற. நம்மளை ஒருத்தவங்க போற இடத்துல ஒரு வீட்டில் இந்தாங்க இதை எடுத்து வைங்க, அதை கூட்டுங்க, அதை பெருக்குங்கன்னு சொல்றாங்கன்னா நீங்க தேவ பாதத்தில் விழுந்திருந்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. நீங்க பெற்றிருக்கிற கிருபை விலையேற பெற்றது. அபிஷேகத்துக்கு முன்பாக ஒரு மனுஷனும் வாய் திறக்க முடியாது. காரணம், ஜெபாலய தலைவன் ஒருவர் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தாச்சுன்னா, வசனம் சொல்லுது 23வது வசனம், ஆண்டவரே நீங்க எனக்கு இப்படியெல்லாம் செய்யணும், மரண அவஸ்தைப்படுகிற அவன் ஆரோக்கியம் அடையணும், நீங்க வரணும், கைய வைக்கணும், அவன் பிழைக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஒரு மனிதன் வந்து விழுந்தா கர்த்தர் அவனை பிழைக்க வைக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடைப்பட்ட காலத்தில் தான், இந்த இடப்பட்ட நேரத்தில் ஒரு மனுஷன் வந்து ஆண்டவருடைய கையை வந்து பிடிச்சி அவர் பாதத்தில் விழுகிறான். விழுந்தோடனே அவர் கேட்குறாரு, என்னப்பா ஐயா என் பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை, நீங்கள் வரணும், நீங்கள் கையை வைக்கணும், நீங்கள் கையை வச்சா என் பிள்ளை பிழைச்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜெபாலய தலைவனுடைய பிள்ளைக்கு வந்திருக்க நோய் பல இடத்துல போய் பார்த்து சுகமே ஆகாம இப்போ மரணத்துக்கு ரொம்ப நேரம் நெருங்கி போச்சு, தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் இழுக்கிற நேரம் தான் இவன் ஓடியே வருகிறான். காரணம், ஜெபாலய தலைவனா இருக்கிறதை போல நீங்க உங்க குடும்பத்துக்கு தலைவர்களா இருக்கிறீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு தலைவிகளா இருக்கீங்க. கர்த்தர் உங்க வீட்டுக்கு தலைவரா இருப்பாரானா அந்த வீட்டில் நீங்க நிச்சயமா அவர் உங்க வீட்டில் வாசம் பண்ணுவாரானா அவர் பாதத்தில் நீங்க நிச்சயமா விழுவீர்கள். ஆனால் நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஆமென். நீங்க உயிர் அடைவீர்கள் தேவச்சனமே. ஆமென், அல்லேலூயா. உலர்ந்த உளம் எலும்புகள் உயிரடையும். ஆமென். திறக்காத கண்கள் திறக்கும், பேசாத வாய்கள் பேசும். ஆமென். நடக்காத காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில நடக்க செய்யணும்னா அவருடைய பாதத்தில் விழுகிற அனுபவம் பழகி கொண்டோம்னா உயிரடைவோம். ஒரு நாள் அல்ல, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் அவர் பாதத்தில் விழுந்தே நான் கிடப்பேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் அநேக சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். இப்படி தான் ஒரு நாள் அன்னாளம்மாவுக்கு பிரச்சனை, ஓடியே வந்து ஆலயத்தில் விழுந்தாங்க. ஆலயத்தில் வந்து விழும் பொழுது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, அவர் பாதத்தில் விழுந்தாங்க. பிள்ளையற்றவளாக இருந்த அன்னாளுக்கு கர்த்தர் பிள்ளையை காண கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. பாதத்தில் விழுந்தா நம்ம உயிர் அடைவோம். அந்த நம்பிக்கைக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு காரியம் நடக்கு பாருங்க. மத்தேயு மார்க்கினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அல்ல 24வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 5:24. அவர் அவனோட கூட போனார். அவர் அவனோட கூட போனார். புரிஞ்சுக்கோங்க,
இந்த ஜபாலய தலைவன் இயேசுவை வந்து பார்த்து காலில் விழுந்து விவரத்தை சொல்லியாச்சு. சொன்ன உடனே அவர் அவனோட கூட போனார். வாப்பா வீட்டுக்கு போவோம்ப்பா, வா வா சீக்கிரம் போவோம் வா அப்படின்னு ஆண்டவர் கிளம்பிட்டாரு. கிளம்பி போனா இப்ப யவீரும் இயேசுவோட போவாரா போக மாட்டாரா சொல்லுங்க? ஒரு அடி ஆண்டவர் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னுக்கே யவீர் 2 அடி எடுத்து வைப்பார். ஏன்னா யவீரனுடைய வீடு யாருக்கு தெரியாது சொல்லுங்க? யாருக்கு தெரியாது? அப்ப வீடு காமிக்க போறோன்னா எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். எங்க இருக்கணும் சொல்லுங்க? முன்னுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? சில ஆட்கள் சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து, அது வந்து உறவு கிடையாது. அது என்ன கிடையாது? அப்படி வர்றீங்களா? நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் என்ன செய்வேன்? நிற்பேன். நீங்கள் நேராக வந்து அப்படியே வடக்க திரும்பி அப்படியே தெற்க திரும்பி அதில் ஒரு சின்ன சந்து வரும், அதுலேருந்து பெரிய சந்தாயி அதோடு நம்ம நின்றுக்கிற வேண்டியது. ஆக இவன் சந்தில் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? ஏன்னா நம்மளை தேடுறவங்க, நம்மளை விரும்புகிறவங்க, நம்மளை நேசிக்கிறவங்கள, நம்மளை பார்க்க விரும்புகிறவங்க என்னாலும் போகாமல் என்னைக்கோ போகிற நமக்கு அங்கே வந்துன்னா கடைசியில் இந்த கூகுள் மேப் பார்த்த கதையாக தான் இருக்கும். நாங்கள் ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். போய்கிட்டே இருக்கிறோம், கூகுள் மேப்பை பார்த்து தரங்கம்பாடியிலேருந்து போய்கிட்டே இருக்கிறோம். அதோட புஷ்பா கேட்குறா, எப்பா எங்கே போகிறேன்னு. எங்கேயோ போய்கிட்டே இருக்கிறோம். கடைசியில் பார்த்தா திடீர்னு பாண்டிச்சேரி உங்களை வரவேற்கிறதுன்னு போட்டு தெரிஞ்சிச்சு. என்ன அது எப்படி வருதுன்னு தமிழ்நாடு எல்லை முடிகிறது, பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லை முடிகிறதுன்னு போட்டது. எல்லையே முடிஞ்சிட்டா அடுத்து பாண்டிச்சேரி, அது எப்படியே வரும்? கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பாண்டிச்சேரி வரவேற்கணும். அப்புறம் அதுக்கு நேராக திரும்பினா சைக்கிள் போகிற சந்துக்கு நேராக எங்களை கொண்டே விடுது. இந்த காரை என்ன செய்ய, இதுக்குள்ளே எப்படிரா போக முடியும்னு திருப்பி அங்கே ஒருத்தன்ட்ட கேட்டேன். ஐயா இந்த பக்கம் நாங்கள் திரும்பி போய் எங்கே போனோம்? ஐயா நீங்கள் இங்கே போகக்கூடாது, நீங்கள் அங்கேருந்து அப்படியே போய் அங்கே போ. அப்போ அந்த கூகுள் மேப்பு மாதிரி நமக்கு பாதை சொல்லக்கூடாது, யவீர் மாதிரி ஆண்டவருக்கு முன்னுக்கு போகணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என் முன்னே ஒருவர் வர்றேன்னு சொல்லிட்டாருனா அவர் பின்ன போறேன்னா இப்ப பிரச்சனை எனக்கு இருக்கு. பாதத்தில் விழுந்திருக்கிறேன். நான் பாதத்தில் விழுந்த உடனே என் பாரத்தை காண்பிக்க போவேன். அதுக்கப்புறம் நான் இயேசு எனக்கு எப்பொழுது முன்பாக போகிறவர், அவருக்கு பின்பாக நான் போய்கொண்டே இருப்பேன். என் பாரத்தை காமிக்க மாத்திரம்தான் நான் முன்பாக போவேனே ஒழிய அதற்கப்புறம் அவர் பாசத்தை பார்த்த பிறகு அவருக்கு பின்னே நான் போய்கொண்டே இருப்பேன். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஆமென், அல்லேலூயா. பாதத்தில் விழுந்தவனுக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை நெருக்கம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நெருக்கம். அதனால தான் நம்ம இப்பயும் இருக்கோம். அதனால தான் இப்பயும் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கும். சாரானில் சொன்னாங்க பற்றியில் அழகா, ஆண்டவரே ஏன் என்னை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லியா என்னை போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆமாம், நமக்கு வேற கதி கிடையாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய நெருக்கம். கடந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை கேட்டு, இந்த முத்தியாவர் சொல்றானி சகோதரருடைய சம்பவத்தை நைட்டு அந்த மர்ம கதையை கேட்டு விடிகிற வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி காலையில் 4:30 மணி, நைட்டு 8:45 4:30 வரைக்கும் அழுகுறல் விடாமல், ஒரு நிமிடம் கண் மூடலை. காலையில் எழும்புற இன்னொரு தேவ பிள்ளை மகனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லுது. அப்போ ஒரு காப்பி குடிக்கிற நேரம் ஜெபம் முடிச்சு குடிக்கும்போது சொல்லும்போது சொல்கிறா, அதனால தான் அன்னைக்கு வேதத்தில் ஆசாரியனை குறித்து சொல்லும்பொழுது ஆரோன் ஜனத்தினுடைய தோஷத்தை என்ன செய்வான் போல சுமப்பான்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஜனத்தினுடைய பாரம் நம்மளை நெருக்குது. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தோம்னா நமக்கு கர்த்தர் நம்மளோட வர ஆரம்பிச்சிட்டாரு. யவீரோட ஆண்டவர் வாப்பா போவோம் வான்னு சொல்லிட்டாரு. அவனோட போக துவங்கிட்டாரு. அவனோடு கூட போனார். வசனம் சொல்லுது, 24வது வசனம் சொல்லுது, அவருக்கு பின் சென்று அவரை என்ன செய்தார்கள்? நெருக்கினார்கள். நீங்க ஆண்டவரிடத்துல வர 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 உங்களுக்கு நெருக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வந்துகிட்டே தான் இருக்கும்? நெருக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு என்ன செய்தார்கள்? பின் சென்று அவரை என்ன செய்தார்கள்? நெருக்கினார்கள். ஆமென், அல்லேலூயா. காலையில் வெள்ளனே எழுப்பி டோக்கன் வாங்கணும்னு சொல்லித்தான் நம்ம ஓடுறோம் ஆஸ்பத்திரிக்கு. அங்கே போய் டோக்கன் எடுத்த பிறகு சொல்கிறாங்க உங்களுக்கு 8வது டோக்கன் சொல்கிறாங்க. நம்ம தானடா வெள்ளனை முழிச்சிட்டோன்னு பார்த்தா நமக்கு முன்னுக்கே வெள்ளனை முழிச்ச ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க? ஆமென்,
சில நேரம் சில ஆஸ்பத்திரிக்கு போனால் டோக்கன் 153ன்னு சொல்லுவாங்க. அடே அப்பா, இன்னைக்கு எத்தனை நாள் இங்கே உட்காரணும் பார்த்தா ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ஆளை பார்த்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. டக்கு 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 டக்குன்னு போ வா போ வா போ வா போ வா அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி 153 கண்டிப்பாக உள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம்? நல்லா புரிஞ்சுக்கிறனோ, அவர் பாதத்தில் நம்மளை விழுகிற மாதிரி நம்மளை போல நிறைய பேர் பாதத்தில் விழுகிறது. அவர்களுடைய நெருக்கத்தை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறவர். நம்முடைய நெருக்கத்துக்கு ஒரு விடுதலையை நிச்சயமாய் கர்த்தர் வைத்திருப்பார். நெருக்கம் நமக்கு நிச்சயமாய் பெருக்கத்தை கொண்டு வந்தே தீரும். பாதத்தில் தான் ஆண்டவரை விழுந்தேன். விழுந்தது மாத்திரமில்லை, விவரத்தையும் சொல்லிட்டு ஆண்டவரே. ஆமென். நல்லா இருக்குல்ல இந்த சம்பவம். வந்திருக்கிறாரு, பாதத்தில் விழுந்துட்டாரு, கேட்டுட்டாரு. உடனே அப்படியா 2 நாள் ஆகும்பா 3 நாள் ஆகும் அப்படிலாம் சொல்லலை. லாசருக்கு கூட போகலை. யாருக்கு கூட போகலை? லாசருக்கு கூட போகாதவர் யவீர் சொன்ன உடனே போறாரு. அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை என்ன செய்தார்கள்? இப்ப யவீருக்கு எப்படி இருந்திருக்கும்? மனசுக்குள்ள தொண்டை வரைக்கும் வந்திருக்கு. என்ன ஆண்டவரே, நான் சாகுற பிள்ளைக்காக நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பார்த்து பாரு, யவீரு, ஓம் பிள்ளைக்கு 10 ரூபா பிரச்சனை தான்டா. இங்கே 10,000 ரூபா பிரச்சனையோட ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? வந்துக்கிட்டு இருக்கான். முதல் இவனை ரிலீஸ் பண்ணி என்ன செய்வோம்? உங்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனையா தெரியுமே ஒழிய, ஆண்டவருடைய பார்வையில் அது சாதாரணமானது. உங்களால் முடியாதுன்னு நீங்க நினைக்கிறத, உங்களால் இழந்து போக நீங்க நினைக்கிறத, உங்களால் கைகூடாது நினைக்கிறத காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவருக்கு தெரியும். நான் நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். இவர்களுக்கு நிச்சயமாய் பாதத்தில் விழுந்தவர்கள் உயிரடைந்தே தீர்வார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு என்ன செய்தார்கள்? பின் சென்றார்கள். இப்போ நைஸா யவீருக்கு எப்படினாலும் கொஞ்சம் சில ஆட்களை தெரிஞ்சிருக்கும் பாருங்களேன். இப்போ பாருங்களேன், இப்போ அப்பாட்ட போய் உன்னை நேராக சொல்ல முடியலன்னா மெதுவாக என்னட்ட சொல்லுவீங்க. இப்போ என்னட்ட நேராக சொல்ல முடியலன்னா யார்கிட்ட சொல்லுவீங்க சொல்லுங்க? டேனிகிட்ட சொல்லுவீங்க, இல்லைன்னா அக்காட்ட சொல்லுவீங்க. அக்காட்ட பெரும்பாலும் சொல்ல மாட்டீங்க. அக்கா சொல்லுவேன், அம்மாடி இதெல்லாம் நம்ம அண்ணன்ட்ட போய் என்ன செய்ய முடியாது, நான் வாங்கி கட்ட முடியாதுப்பா, என்னால் முடியாதுன்னு சொல்லுவேன். டேனிகிட்ட போய் சொல்லுவேன். டேனி சொல்லுவான், நீங்கள் நேராக அப்பாவுக்கே இதை என்ன செஞ்சுருங்க. அப்போ மெதுவாக யோவான்ட்ட சொல்லியிருப்பார், கொஞ்சம் சொல்லுப்பா என்னப்பா ஆண்டவர்னு சொல்லியிருப்பார். யோவான் சொல்லியிருப்பார், மூச்சு காட்டாத, அவர்கிட்ட பேசலாம் என்ன செய்ய முடியாது, அவர் உன் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இடையில என்ன வந்துக்கிட்டு இருக்கு? நமக்கு நன்மை செய்யத்தான் அப்பா வந்திருக்கிறாரு. நெருக்கம் நம்மளை நெருக்கி கொண்டு இருந்தாலும் நன்மை செய்கிறவர் பெருக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஏசேக்கு சித்தனாவை முடித்து ரெகோபோத்து நம்ம வாழ்க்கையில் நிச்சயமா தொடங்கும். நெருக்கத்தை கண்ட கண்கள் பெருக்கத்தை நிச்சயமாய் பார்க்கும். லட்சங்களை இழந்த நீங்கள் கோடிகளை காண்கிற ஆண்டு இந்த ஆண்டு. என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொன்னாரு. இந்த நெருக்கம் கூட அவருடைய பாதத்தில் விழுந்து உங்கள் பாரங்களை அவர் இருதயத்திற்கு முன்பாக நீங்கள் ஊற்றினபடினாலே, அவருடைய காதுகளில் உங்கள் சத்தம் கேட்டபடினாலே நெருக்கம் கூட பெருக்கமாய் மாறி போய்விடும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை கிட்டி சேர சேர, ஆண்டவரை தேட தேட, தேவனை ஆராதிக்க ஆராதிக்க நிறைய நெருக்கங்கள் வருது. நம்ம இந்த இடப்பட்ட காலத்தில் ஆண்டவரே பாதத்தில் விழுந்தேனே, உங்களைத்தான ஆண்டவரை நான் நம்பினேன், உங்களைத்தான ஆண்டவரை நான் தேடினேன், ஏன் எனக்கு நெருக்கம், ஏன் எனக்கு நெருக்கம்? அப்படி இந்த யவீர் யோசிச்சாரோ என்னமோ தெரியல. யவீருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. எப்படியும் இயேசு வர்றேன்னு சொல்லிட்டாரு, என்னோட வர ஆரம்பிச்சுட்டாரு. அந்த வசனத்தை வாசிங்க. மார்க் 3:9 கூட வாசிங்களேன். மார்க்கினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து, நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார். நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நெருக்கம் உங்களை ஆண்டவரோட நெருங்கி வர வைக்குங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கம் வர வர வசனம் சொல்லுது, அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? அப்ப இந்த யவீரு என்ன பண்ணிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? கூட்டம் நெருக்க நெருக்க, ஐயோ ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது,
மறந்துடக்கூடாதே, பெரிய பெரிய பிரச்சனை உள்ள ஆளெல்லாம் வர்றாங்களே அப்படின்னு சொல்லி இந்த யவீர் நெருங்கி அப்படியே ஒதுங்காம ஆண்டவரோட நெருங்கி வந்துக்கிட்டே இருந்தார். ஆண்டவருடைய கண்ணில் படுகிற அளவுக்கு யவீர் வந்துக்கிட்டே இருந்தார். யவீர் இந்த நெருக்கத்தின் நடுவில் ஒரே ஒரு விசுவாசம் இருந்தது, என் பிள்ளை பிழைக்கும், என் பிள்ளை பிழைக்கும், என் பிள்ளை பிழைக்கும். நெருக்கத்துக்கு ஒரு பெருக்கம் இருக்கு, என் விசுவாசத்துக்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நெருங்க 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 அந்த வார்த்தையை பாருங்களேன், அவர் அநேகரை சுஸ்தமாக்கினாருங்க. அல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எனக்கு வர்ற தலைவலி இந்த உலகத்தில் யாருக்குமே என்ன செய்யாது. ஆமாம், உங்களுக்கு வர்ற தலைவலி இந்த உலகத்தில் யாருக்குமே என்ன செய்யாது. உண்மைதான். எத்தனை கோடி பேர் இருக்கும் பாருங்களேன். நம்ம ஆண்டவர், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம இந்தியாவில் மட்டும் 150 கோடி பேர் இருக்கிறோம். உலகம் முழுதும் 800 கோடி பேர் இருக்கோம். 800 கோடி பேருக்கும் கண்ணு மொழிய வேறையாக படைச்சவர். எப்படி படைச்சவர்? நீங்கள் தான் பிள்ளை பிறந்தோன்னு அப்படியே அவன் தாய்மாமா மாதிரி மூக்கு மொழி அப்படியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியே எல்லார் கையும் ஒன்று போல தான் தெரியுது. இந்த 800 கோடி பேருக்கும் நான் ஒழுங்கான ரேகையை ஒன்றொன்னா வச்சு அந்த கண்ணையை ஒழுங்காக வச்சனால தானே ஆதாரில் இப்படி முழிக்கிறோம் நம்ம. ஆமேன், ஆமேன். ஆதார் எடுக்கும்போது உங்களை என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ராஜரணி அழகாக சொல்கிறார், மொழி கண்ணு அவனு கண்ணை அந்த கேமரா பார்த்துட்டு முழிஞ்சுலாங்க. அதை விட நீங்கள் இங்கே போகணுங்க, கண்ணாஸ்பத்திரிக்கு போகணும். அதில் நாடியை கொண்டு வேற மாட்டி விட்டுருவோம். அந்த மாட்டுக்கு கைத்தை கட்டின மாதிரி நாடியை வச்சுட்டு இங்கே காதை பாருங்க, காதை பாருங்கன்னு சொல்லும்போது அங்கே உள்ளேருந்து லைட் அடிக்கும். இந்த கண்ணு பார்க்க முடியாது. முழி 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 அப்படி நீ முழிச்சாத்தான் அவன் மொழி அங்கே தெரியும். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைப்போம் நமக்கு தான் நெருக்கம்னு. நமக்கு முன்பாய் கோடி கோடி பேர் நெருக்கத்தில் கர்த்தரை சேவித்து ஜெயமாய் தங்கள் ஓட்டத்தை முடித்து கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆண்டுடைய பிள்ளையுடைய வீட்டுக்கு போயிருந்த அந்த ஆண்டுடைய பிள்ளை சொல்லிச்சு, ரொம்ப சின்ன இடம், ரொம்ப சின்ன இடத்துல வீடாக கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாராம், பின்னுக்கு இருக்கிற இடமும் உனக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன். பின்னுக்கு 2 குடும்பம் இருந்துக்கிட்டு இருக்கு. சாதாரணமாக ஒரு ஓலை வீடு மற்ற வீடு அப்படியே ஷீட்டு போட்ட வீடாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாராம், இந்த பின்னுக்கு இருக்கிற இடத்தையும் உனக்கு தருவேன். சும்மா நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே. பக்கத்தில் வீட்டில் மனைவிட்ட சொல்லிடணும், அப்படி தான் அதோட நிப்பாட்டிக்கிறணும். யாரோட நிப்பாட்டிக்கிறணும்? மனைவியோட. விசுவாசம் கூடனா நீங்கள் எல்லாம் சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார். ஆமேன். மனைவிட்ட சொல்லியாச்சு, இப்படி இந்த ஆண்டவர் இந்த இடத்தையும் நமக்கு தர்றேன்னு என்ன செஞ்சுருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு. நாட்கள் ஆக 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 பின் வீட்டுக்காரங்க அப்படியே செட்டெல்லாம் பிரித்து அஸ்திவாரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு கட்ட என்ன செஞ்சிட்டாங்க? ஆரம்பிச்சிட்டாங்க. மனைவி வந்து கணவன்கிட்ட கேட்குறா, என்னப்பா ஆண்டவர் தருவான்னு சொன்னீங்களே, எப்படி? இப்பையும் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னார் எனக்கு தருவேன்னு சொன்னார். ஆமேன். அது எப்படி? அவன் வானம் தோண்டி பீம் போட்டு அஸ்திவாரம் போட்டு எப்படி ஆண்டவர் ஆண்டவர் சொன்னார்னா செய்வார். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஏற்ற காலம் வந்துச்சு. பின் வீட்டுக்காரங்க நேராக இவ்வளோ வந்து பார்த்து, நாங்கள் வேற இடத்துக்கு நேராக போகிறோம், இந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கம் நமக்கு பெருக்கத்தை கொண்டு வரும். வசனம் சொல்லுது, அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார், நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் என்ன செஞ்சாங்க? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுல் அழகா சொல்றாரு, சிலர் விசுவாசியாமல் போனால் என்ன, அதனால அவர் நாம ஒண்ணு அவமா போகாது. நீங்க பார்த்து இந்த இயேசு என்ன செஞ்சாரு எனக்கு, அவர் என்ன பாஸ்டரு, அவர் என்ன செஞ்சாரு, நான் இங்க வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லாம இப்படி நீ சொல்றதுனால ஒண்ணும் இல்லப்பா. அந்த யவீரு நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது யவீருக்கு முன்பாகவே அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். நெருக்கம் வர வர நீங்க ஆண்டவரிடத்தில் நெருங்கி வரணும். ஆமென். நெருக்கம் வர வர நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. சில ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லா ஜெபத்துக்கும் வந்து என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அந்த ஜெபம் வேணாம் இந்த ஜெபம், என்னத்தையோ நம்ம சபைக்குன்னு போயிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன செய்வோம், போவோம், அப்படியே கடைசி வரைக்கும் போக வேண்டியது. அப்புறமும் சபைக்கு வராம என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நெருக்கம் வருகிற மனுஷன் ஆண்டவரிடத்துல நெருங்கி வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்கள் ஆண்டவர்கிட்ட நல்லா அழகாக பேசலாம். நம்ம ஆண்டவர் ரொம்ப அன்பானவர். ஆண்டவர்கிட்ட குண்டக்க மண்டக்கா தான் பேசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அன்பாக பேசணும். என் பையனை அடிக்கிறீங்க, அப்பா நான் உங்களை தானப்பா நம்பி இருக்கிறேன், நீங்கள் தானப்பா எனக்கு இதுக்கு வழி தருவீங்க, இப்படி பேசணுமே ஒளி இந்த பிரிய லா படித்த லா பேச்செல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது. என்ன பேச்செல்லாம் பேசக்கூடாது? லா படித்த லா பேச்செல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? கிராஸ் கொஸ்டின்லாம் ஆண்டவர்கிட்ட, இந்த வக்கீல் மாதிரிலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? ஆமென். நீங்கள் உங்களை என்னையும் பாதம் கல்லில் இடராதபடி காக்க பரலோகத்தின் தேவன் உண்டே. ஆமென். நெருக்கம் வர வர நெருங்கணும் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. அப்ப பாதத்துல விழுந்தவனுக்கு அற்புதம் நடக்கிற முன்னுக்கு நடக்கிற ஒரு காரியம் நெருக்கம். ரெண்டாவது வாசிங்களேன், மார்க்கினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், மார்க்கினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கூட வாசிங்களேன். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாதத்துல வந்து விழுந்து ஆண்டவர் வாப்பான் விவரத்தை சொல்லிட்டு ஆண்டவர் கூட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரோட போய்கிட்டு இருக்கிறாரு யவீரு. கூட்டம் நெருக்கம் வருது. என்ன வருது சொல்லுங்க, என்ன வருது? ரெண்டாவது இவர் வாட்டில் சும்மா போய்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. ஆமென். அல்லேலூயா. வைத்தியர் பணமெல்லாம் செலவழித்தும் வைத்தியரால் சுகமாக்க முடியாம என்னதான் செய்யணும் தெரியாம இந்த இயேசு வர்றாருன்னு தெரிஞ்சு அந்த அம்மாக்குள்ள ஒரு விசுவாசம், இவர் ஆடைய தொட்டா கூட நான் சுகமாயிருவேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப அந்த அம்மா நினைச்சதெல்லாம் தப்பே கிடையாது. அந்த அம்மா நினைச்சது என்ன கிடையாது? நிறைய கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா நினைச்சு வந்து அப்படியே காணி ஆட்சிக்கு புறம்ப அப்படிப்பட்டவங்க வேதத்தின்படி அவங்க நான் தேசத்துக்கு கிராமத்துக்கு வெளியே இருக்கணும் அப்படியே வர்றாங்க. எல்லாரும் கண்ணும் அந்த அம்மாவை குறுக பார்க்குது, ஒரு மாதிரி பார்க்குது. ஆமென். அல்லேலூயா. 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 நம்முடைய ஆண்டவர் நல்லவர் தேவ பிள்ளையே. ஆமென். இந்த ஆலயத்துக்கு அப்பா ஊழிய நாட்களில் ஒரு கணவன் மனைவிக்கு 5 ஆண்டுகள் திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்பா ஜெபம் பண்ண பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையாய் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆமென். அவர்களுக்கு கர்த்தர் பேரை சொன்னார், சந்ததியை கொடுத்தார், எல்லா காரியத்தையும் செஞ்சார். இப்போ மகனுக்கு திருமணம் பண்ணி 5 ஆண்டுகள் ஆக போகுது. அந்த அம்மா குழந்தை இல்லையா? அந்த அம்மா சொல்லுமா, உனக்கு ஒரு நாளாவது சேவியரையாட்ட போய் உனக்கு ஜெபம் பண்ணிடணும், ஒரு நாளாவது உனக்கு போய் சேவியரையாட்ட என்ன செஞ்சிடணும்? ஜெபம் பண்ணிடணும். அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம டேனியுடைய மகன் கிமலுடைய பேர் பிரதிஷ்டைக்கு அந்த குடும்பம் வந்திருந்தது. வந்து எப்பா இந்த பாருங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணினையும் அப்பா சொன்னாங்களா, போ கர்த்தர் உனக்கு நன்மையானது தருவோம், உன் பிள்ளைய பேர் பிரதிஷ்டைக்கு அங்கே கொண்டு வருவேன்னு சொன்னாங்களாம். ஆமென். என்ன ஆச்சரியம்! அந்த பிள்ளை திருமணமாகி 5 வருடமான அந்த பிள்ளை குழந்தை உண்டாக ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை இருக்கான் உள்ள. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாயின் வார்த்தை விசுவாசிக்கிறோம் பாருங்களேன். இது என்ன நடக்கும்? இது தேவனுடைய பாதத்தில் விழுந்தா தான் நடக்கும். இது தேவனிடத்தில் ஜெபித்தா தான் நடக்கும். ஆமென். இப்ப என்ன நடக்குது? யவீரோட ஆண்டவர் போய்கிட்டு இருக்காரு. யவீர் ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு, கூட்டம் நெருக்குது. ரெண்டாவது என்ன நடக்குது? ஒரு அம்மா வந்து தொட்டுட்டு பாருங்க. தொட்ட உடனே இவர் என்ன பண்றாரு? தொட்டா என்ன, தொட்டாட்டி என்ன, இவர் பாட்டில் போக வேண்டியதானே. இவர் நின்னுகிட்டு ஆமென். அல்லேலூயா. இதுதான் சில நேரம் சூழ்நிலையில பார்த்து நம்ம பதறுவோம். பதஷ்டம் என்னது சொல்லுங்க? பதட்டம் என்னது? நெருக்கம் என்னது? ரெண்டாவது பதட்டம் என்னது நடக்கு சொல்லுங்க? பதட்டம். அது எப்படி பதட்டம்னா கால தாமதம் ஆகுது, பிள்ளை சாக போது. இந்த நேரம் பார்த்து நம்ம ஆண்டவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிற்கிறார். ஆமென். அல்லேலூயா. காத்தை உண்டாக்குனவர், மழையை உண்டாக்குனவர், அலையை உண்டாக்குனவர், படகுல தலையினை வச்சு அவர் பாட்டில் என்ன செய்கிறாரு? படுத்து தூங்குறாரு. அவ்வளவு சீசனும் பேன கத்திட்டு இவருக்கு இப்படி தூங்குவாரா மனுஷன்? இவர் எப்படி அதிகாலையெல்லாம் ஜெபம் பண்ணுவார்? இவர் எப்படி நைட்டு முழிப்பார்? இப்படி தூங்குற மனுஷன் நமக்கு முன்னுக்கே இந்த மாதிரி மாசா தூக்கி அடிச்சே இந்த தூக்கம் தூங்குனான்னு சொன்னா இவர் சும்மா கிடைச்சா எப்படி தூங்குவார்? இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தான் எல்லாரும் மெதுவா, ஐயரே நாங்கள் என்ன ஆக போகிறோம்? சாக போகிறோம். உங்களுக்கு ஏ பாவி, அவர் தானே சாக போறார் உன்னோட. ஆமென். அவர் என்ன உன் அப்பா என்ன உன்னை விட்டுட்டு சாகிறவரா என்ன? ஆமென்.
ஒரு தடவை செத்துட்டாரு, அதுக்கப்புறம் மரித்தேன் உயிர்த்தேன் சதா காலங்களில் உங்களோட ஜீவிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இப்ப யவீருக்கு பதஷ்டம் வருது. ஆண்டவர் பார்த்து என்னன்னு, எவன் தொட்டா என்ன, எவ தொட்டா என்ன, இவருக்கு என்ன வேலை? நீ நானுமா இருந்திருந்தோம்னா புட்டிச்ச சில நேரம் சில பிரச்சனை வரும்பொழுது குஷி ஆயிட்டோம்னா என்ன ஆண்டவர் என்ன நீங்க. ஆமென், அல்லேலூயா. அவருக்கு ஏற்ற வேலை வரணும். அவருக்கு என்ன வேலை வரணும்? ஏற்ற வேலை வரணும். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யாரு? நேரம் வீணாகிக்கிட்டே போகுது, கால தாமதம் ஆகுது, யவீருக்கு பதஷ்டமா இருக்குது. இயேசுவை போய் கூப்பிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லி அவன் மக அப்படியே உயிர் போகிற நேரத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பா. மனைவி, சொந்தக்காரவங்க எல்லாரும், ஏன்னா பெரிய ஆள்னால கூட்டம் வீட்டில் நிறைய இருக்குது, எல்லாரும் வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஆண்டவர் ஒன்றும் தெரியாமல் எல்லாரும் நெருக்கி மூச்சு விட முடியாத அளவு நெருக்கம் இருக்கு. இவர் நின்றுட்டு கேட்குறாரு, யாருப்பா என்ன தொட்டது? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தான் கிடந்து சும்மா குவா 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 குவான்னு கத்துவோம். அவர் சொல்லுவா, சும்மா இருறா, உன் குவா குவாலாம் சும்மா ஒன்றுக்கு என்ன செய்யாது. அதுக்கு நீ 2 நேரம் சோத்திரம் 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 சொன்னால் கூட ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆட்கள் சொல்லுவாங்க, அவங்க செத்துட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க. இவங்க சாகலை, இந்த கண்டிஷனில் இருந்து அவங்க வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இது பிழைக்குமா? இது என்ன ஆயிரும் சொல்லுங்க, இது என்ன ஆயிரும் சொல்லுங்க, செத்து போயிடும். அப்படி ஆட்களை வந்தோடனே கையை கொண்டு வேதம் சொல்லுது, உன் வாயை பொத்தி ஒரு ஓரமாக என்ன செய்ய உட்காரு. தேவ பிள்ளையா இருந்தா நீ துதி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கால தாமதம் ஆகுது, யவீருக்கு பதஷ்டம் உண்டாகுது. ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, 1 பேதுரு 2:9 எடுத்து வாசிங்களேன். 1 பேதுரு 2:9 கூட எடுத்து வாசிங்களேன். நீங்க யாரு பதற்றப்பட வேணாம், காலதாமத்தை குறித்து நீங்க பயப்பட வேணாம். நீங்க யாருன்னு சொன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, நீங்க யாரு தெரியுமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நெருக்கம் வரும்பொழுது நெருங்கினார்கள் தேவனை. பதஷ்டம் வரும்பொழுது நான் அவருக்கு சொந்த ஜனம். ஆமென். ஏன் அப்பா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் அப்பா அவரு. ஆமென், அல்லேலூயா. ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார், அவரை பிடிச்சிட்டு அப்பா அப்பா அப்பான்னு சொல்கிறேன். ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற அம்மா அம்மா அம்மான்னு என்ன செய்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அதுக்காண்டி நீ அம்மான்னு சொல்லாமல் விட்டுறாதீங்க, அப்பான்னு சொல்லாமல் விட்டுறாதீங்க, சொல்லுவோம் கடைசி வரைக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிள்ளைங்க அம்மா 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 என்ன பேசினாலும் அம்மா அம்மான்னு சொல்லும். சில பிள்ளைங்க அப்பா என்ன பேசினாலும் அப்பா அப்பான்னு சொல்லும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நம்ம ஏசப்பா நமக்கு எல்லாமே சரியாக செய்வார். நம்ம சொல்லுவோம், உங்களை அப்பான்னு கூப்பிட்டு எங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களை அம்மானு கூப்பிட்டு எங்களுக்கு என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகாது, ஒரு நாள் ஒன்று ஆகும் பாருங்க, அப்போ தான் அங்கே பரலோகம் இருக்குது. ஆமென். என்னாச்சு என்னாச்சுன்னு நம்ம கேட்கக்கூடாது, ஒன்று ஆகும், அப்போ அதுங்க என்ன செய்யும் சொல்லுங்க, சரியா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த நம்ம அடிக்கடி யோசிச்சு பார்க்கணும், ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அம்மா, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்பா. நமக்கு சின்ன பிள்ளையிலையும் நமக்கு ஒன்றும் தரலை, விவரம் தெரிஞ்சும் ஒன்றும் தெரியலை, விவரம் வாங்கியும் தரல, கல்யாணம் முடிக்க போகும்போதும் தரல, கல்யாணம் முடிச்சும் அம்மா நல்லா தான் இருக்காங்க. நம்ம கூட கழுத்தில் கயிறை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், அம்மா பெரிய செயினை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமென். நம்ம 30 வயசு நம்ம செயின் கயிறு போட்டிருக்கோம், 60 வயசு அம்மா பல வல்லன்னு செயின் என்ன செஞ்சுருக்காங்க. அம்மா அம்மாவாக தான் இருப்பாங்க, அப்பா அப்பாவாக தான் இருப்பாங்க. நம்ம அவருக்கு பிள்ளையாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம வருவதற்கு கர்த்தர் அவங்கள ஒரு கருவியாக பயன்படுத்திட்டு உங்கள் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே வச்சிடணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீடுகளில் அப்படி இருக்கும். எங்கள் ஃபிபி இருக்காங்க, மருமக ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தா வீட்டில், நான் பேட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அவங்க காலேஜ் படிக்கிற நேரம் அவங்க அண்ணன் வேலை பார்க்குறாங்களாம், அவங்க அம்மா சாப்பாடு வைக்கிறாங்களாம். இப்போ சாப்பாடு வைக்கும் பொழுது சாப்பாட்டில் அண்ணன் தட்டில் முட்டை வைக்கிறாங்களாம், இவங்க தட்டில் என்ன வைக்கலையா, முட்டை
வைக்கலையா? அம்மாட்ட கேட்டாங்களாம், ஏம்மா எனக்கு முட்டை வைக்கலை? அம்மா சொன்னாங்களாம், அவன் உழைக்கிறான். அவன் என்ன செய்யறான்? அவன் உழைக்கிறான். அவனுக்கு என்ன வைக்கணும்? முட்டை வைக்கணும். நீ சும்மா உட்காந்து சாப்பிட்ற, உனக்கு எதுக்கு முட்டை? அப்போ எப்போ இந்த பதிலெலாம் இங்கே வருது தெரியுமா? குறைவு இல்லாமல் நிறைவு வரும்பொழுது தான் அந்த வார்த்தை வரும். ஆமென். ஆமாம், நான் நிறைய பேர் மொழி எனக்கு பார்த்தா தெரியுது. நீங்களும் முட்டையை அவிச்சு தின்ற ஆட்கள் மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன செய்யாதீங்க. ஆமாம், கூட ஒரு துண்டு கறியை தின்னு நம்ம ரொம்ப காலம் வாழும் நினைக்காதீங்க, சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம். ஆமென். அல்லேலூயா. எதையுமே தனக்குத்தான் 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 வச்சு சாப்பிடுவோம் இருக்காத. ஆமென். அப்படிப்பட்ட அம்மாவே அம்மா அம்மா அம்மான்னு இன்னும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் எவ்வளவு நன்மை செய்கிற நம்ம அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளே நம்ம வீட்டில் பெத்த பிள்ளைகளை, நம்ம வீட்டில் நம்ம கணவனை, நம்ம வீட்டில் நம்ம மனைவியை, சில சகோதரிமா நம்ம உழைக்காமல் ஊர் சுற்றுறோம். இவனுக்கு எதுக்கு சோறு, இவனுக்கு எதுக்கு குழம்புன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாதையா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை உண்மையாக நீங்கள் ஓடுனீங்கன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென். ஆண்டவர் விடலை. யவீரா இருந்தாலும் சரி, எவீர் இருந்தாலும் சரி, அவர் நின்று எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே. பேதுரு சொல்றாரு, என்ன ஆண்டவரே இப்படி ஒரு குண்டக்கமண்டக்கான கேள்வியை கேட்குறே. சும்மா இருறா, என்னிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. ஆமென். அல்லேலூயா. அது சும்மா வல்லமை கிடையாது. சாபத்தின் பிடியில் காணியாட்சிக்கு வெளியே, கிராமத்துக்கு வெளியே கிடந்தவ நடந்து வந்து 12 வருடம் உதிரப்போக்கி நடுவிலும் பலனோடு என் வஸ்திரத்தை வந்து நம்பிக்கை தொட்டதுனால அவ வஸ்திரத்தின் ஊரல் அவளை விட்டு நின்று போயிட்டே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு 12 வருஷ பிரச்சனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எத்தனை வருஷம் பிரச்சனை? ஆமாம், ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. 12 வருஷ பிரச்சனைனாலும் அவர் தான் உங்களை குணமாக்குவார். 12 மாத பிரச்சனைனாலும் அவர் தான் உங்களை குணமாக்குவார். 120 வருஷ பிரச்சனைனாலும் அவர் தான் உங்களை குணமாக்குவார். வேற யாரும் உங்களை குணமாக்க முடியாது. வேற யாரும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. வேற யாரும் உங்களை வழி நடத்த முடியாது. இப்ப நெருக்கம், அடுத்து பதட்டம். 3வது வாசிங்க, எடுத்து வாசிங்களேன். மார்க் 5ஆம் அதிகாரம் அல்ல 35வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5:35 கூட வாசிங்களேன். அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதத்தில் விழுந்தா உயிர் அடைவோம். ஆமென். யவீர் எவ்வளவு நேரம் இந்தவரோட நின்றாருன்னு தெரியல. அவருக்கு நெருக்கம் படுது. 2வது பதட்டம் வருது. நேரம் போய்கிட்டு இருக்கே, பிள்ளை செத்து போவோமே, பிள்ளை செத்து போவோமே, என்ன செய்யறது, என்ன காரியம் பண்றது, ஏது பண்றது, என்ன செய்யறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். யவீர் இந்த பாதையை ஆண்டவர் கடந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு? 34வது வசனத்தை வாசிங்க. அவர் அவளை பார்த்து மகளே, என் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. காலில் வந்து விழுந்தவனுக்கு அற்புதம் நடக்கல, வஸ்திரத்தை வந்து இழுத்த அம்மாவுக்கு அற்புதம் நடந்துட்டு. ஆமென். 3வது ஒரு செய்தி வருது பாருங்க. நெருக்கம் அந்த மனுஷனுக்கு, பதட்டம் அந்த மனுஷனுக்கு. 3வது வந்து விழுந்த செய்தி துர்ச்செய்தி. என்ன செய்தி? அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமானத்தோட போ, உன் வேதனை நீங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. 35வது வசனம். யவீர் வீட்டிலிருந்து ஒரு மனுஷன் பின்னங்கால் புடத்தில் அடிக்க ஓடி வந்து அவன் இப்படி அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேர் வந்துட்டாங்க. வந்து, ஐயா அடக்கத்துக்கு உண்டான வேலையை பார்க்கணும், எத்தனை மணிக்கு அடக்கம் சொல்லணும், என்ன பெட்டி சொல்லணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும், யார் யாருக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனா இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஆமென். துர்ச்செய்தி இடியா வந்து விழுது யவீருக்கு. ஆமென். பேசுறவங்க எப்படி பேசுறாங்க? செத்து போயிட்டாயா, இனி எதுக்கியா போதகரை நீர் என்ன செய்றீங்க, வருத்தப்படுத்துறீங்க. பாதத்தில் வந்து விழுந்து ஆண்டவர்கிட்ட பதில் பேசினார் பாருங்க.
ஆண்டவர் அதை இருதயத்தில் வச்சிருந்தாரு. பாதத்தில் விழுந்தவன் உயிரடைவானே ஒழிய அவன் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை. அவன் குடும்பம் விழுந்து போகிறது இல்லை, அவங்க குடும்பம் அழிந்து போகிறது இல்லை. எத்தனையோ பேர் பார்த்து நம்மளை என்னென்னமோ பேசிட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறவர், உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் குடியிருக்க பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கிறார். வேதனை நீங்கி சுகமாறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜபாலய தலைவனுடைய வீட்டில் இருந்த சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மரித்து போனா இனி ஏன் போதகரை என்ன செய்றீங்க? வருத்தப்படுத்துகிறீர்கள். 35வது வசனம் சொல்லுது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே. ஆமென், அல்லேலூயா. அது வரைக்கும் வேற வார்த்தை தான் காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, இப்படி நிறைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, நிறைய தூசிக்கிற வார்த்தை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, நிறைய ஆசீர்வாதமான வார்த்தை, நிறைய துதிக்கிற வார்த்தை, இதெல்லாம் காதில் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் முத யவீர் வந்து காலில் விழுந்து சொன்ன வார்த்தை இருதயத்தில் இருந்துச்சு. இப்போ அந்த பிள்ளை செத்து போயிட்டுன்னு சொல்ற வார்த்தை விழுந்த உடனே, அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜபாலய தலைவை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நல்ல கைகளை தட்டி, ஏன் துர்ச்செய்தியை கேட்டு பயப்படுற? ஆமென், உண்மைதான் தேவ பிள்ளையே. நம்ம வாழ்க்கையில் நெருக்கம் வந்துச்சுன்னா அடுத்து பதட்டம் வந்துடும். ஆமென், அல்லேலூயா. நம்ம சுண்டு விரல்ல அடியே படாது. சுண்டு விரல்ல என்ன செய்யாது? அடியே படாது. முட்டில் அடியே படாது. எங்கேயாவது உரசி இருப்போம், அதிலிருந்து அந்த முட்டில் உரசிக்கிட்டே என்ன செய்வோன்னு சொல்லுங்க. சுண்டு விரலில் அடியே படாது. அன்னைக்கு பார்த்து அத்தனை வருஷம் படி ஏறி இருக்க நம்ம அந்த வீட்டில் படி ஏறுவோம், சுண்டு விரல் நம்மன்னு என்ன செய்யும்? அடி படுமா? பக்கத்தில் பார்த்துக்கலங்க, அப்படிலாம் நடக்குதா? ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே நீங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பூமியில் தான் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமென். பரலோகத்தில் நான் என்ன செய்யலை, அதனால் இன்னும் நீங்கள் யாரும் மேலே என்ன செய்யலை, வரல, நானும் போகலை. நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நெருக்கம் வந்த உடனே பதட்டம் வந்துடும் தேவ பிள்ளையே. பதட்டம் வந்த உடனே அடுத்து நம்ம காதுக்கு துர்ச்செய்தி வர ஆரம்பிச்சிடும். என்ன செய்தி ஆரம்பிச்சிடும்? பட்டதிலேயே படுதே. என்ன செய்யுது? பட்டதிலேயே படுதே. கெட்ட குடியே என்ன செய்யுது? கெடுதே. அது நடக்காமல் போகுதே, இது நடக்காமல் போகுதே. நம்மளை வீட்டை காலி பண்ண சொல்கிறானே, அதை காலி பண்ண சொல்கிறானே. கையை விட்டு வானத்தை பார்த்து சொல்லு, அப்பா நீங்கள் பார்த்துக்கிறீங்க, என்னை வீட்டை ஒருத்தன் காலி பண்ண சொல்லிட்டான்னா எனக்கு வீட்டை கட்ட நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இனி இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒருவனை என்னை காலி பண்ணுன்னு சொல்லாத அளவுக்கு என்னை வந்து கூப்பிட்டு போகிற வரைக்கும் எனக்கு ஒரு நிலையான வீட்டை நீங்கள் எனக்கு கட்டி தருவீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அழைச்சவர் நம்மள உண்மை உள்ளவர். நெருக்கம் இருக்கிறது உண்மைதான், பதட்டம் இருக்கிறது உண்மைதான், துர்ச்செய்தி வர்றது உண்மைதான். எடுத்து வாசிங்க. 42வது வசனத்தில் 36 ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி 42வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5:42. உடனே சிறுபன் எழுந்து நடந்தார். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தார். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு க்ளோரி, க்ளோரி, மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. அதற்காக 40வது வசனம் சொல்லுது, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக சொல்லி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்துல பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகுமி என்றால் அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகவும் மிகுந்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. பாதத்தில் விழுந்தா உயிரடையும் தேவ பிள்ளையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்காததை நடக்க பண்ணுவார் நம்ம ஆண்டவர். அங்கே 12 வருஷம் ஆண்டவருக்கு பாருங்க, எப்பயுமே ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார். அந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷம் சொல்லுங்க? இந்த பிள்ளைக்கு எத்தனை வருஷம்? அந்த அம்மாவுக்கு பிரச்சனை பல வருஷம் இருந்திருக்கும், ஆனால் பிரச்சனை வந்த பிறகு 12 வருஷம் அந்த அம்மாவுக்கு. இந்த பிள்ளைக்கு 12 வயசுலேயே இந்த பிள்ளைக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? மரண வியாதி இந்த பிள்ளைக்கு பிரச்சனை. ஆமே. போய் அப்பா பாதத்தில் விழுந்தவன்
திரும்பி கையை வந்து பிள்ளை மேலே வைக்கிற வரைக்கும் அவரை விட்டு பார்வையை திருப்பவே இல்லை. நல்லா கையை தட்டி, உங்கள் பார்வை அவர் பக்கமாக இருக்கணும். உங்கள் பார்வை அவர் பக்கமாக இருக்கணும். உங்க பார்வை யார் பக்கம் இருக்கு? உங்க பார்வை உலகத்தின் பக்கம் இருக்கா? உங்க பார்வை உலகத்தினுடைய பக்கம் இருக்கா? உங்க பார்வை இந்த உலக ஜனத்தின் பக்கம் இருக்கா? உங்க பார்வை இந்த அரசாங்கத்தின் பக்கத்தில் இருக்குதா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன், வீட்டில் ஆண்டவர் கிருபையில் கிச்சனில் ஒரு பியூரிட் இருக்குது, பழைய கிச்சனில் ஒரு பியூரிட் இருக்குது, என் ரூமில் ஒரு பியூரிட் இருக்குது. அந்த தண்ணியை சுத்தமாக்குற அந்த அக்வா மிஷின் இருக்குது. உப்பு தண்ணி, சூரங்குடியிலேருந்து வர்ற தண்ணி, சப்ப மடத்துலேருந்து வர்ற தண்ணியை அள்ளக்கூடாதுன்னு ஊரை விட்டு வெளியே விரட்டினாங்க. ஆமென். அல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்தில் பார்வை அவர் மேலே வச்சிருந்தா ஒரு நாள் நம்ம மேலே வச்ச கை அவர் எடுக்கவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சர்ச்சில் ஒரு தம்பி வாலிபத்தில் வந்தான். அவன் தாயாரும் ஒன்று வந்தாங்க, குடும்பமாக வந்தாங்க. திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த தம்பி வரல. அவங்க அம்மா முடியுங்க, ரொம்ப சுகம் இல்லாமல் கிடக்கிறான், காய்ச்சலில் படுத்த கட்டையாக கிடக்கிறான்னு சொன்னாங்க. நானும் திரேசா இப்போ MIT இருந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வேகமாக போகிறோம், சுற்றி ஓலை, மேலே ஷீட்டு, வீட்டை பார்க்குறதுக்கு சுற்றி இது நம்ம பனைமட்டையை வச்சு கருக்கு மட்டை வச்சு அடைச்சிருக்கு. எலும்ப கூட பலன் இல்லாமல் கிடக்குதான் அந்த வீட்டில். ஆண்டுகள் பல கடந்து போச்சு. இன்றைக்கி அந்த வீட்டை போய் பார்த்தா கர்த்தர் அரண்மனையை போல் ஆசீர்வதித்து வைத்திருக்கு. அதே ஸ்தலம், அதே இடம், அன்னைக்கு இருந்த அதே தெய்வ பயத்தை விட இன்னைக்கு அவனும் அவன் சந்ததிகளும் கர்த்தருக்கு நடுங்குற நடுக்க இருக்கு பாருங்களேன். அதுதான் உயர்த்தும். யவீரு ஆண்டவருடைய மேலே கண்ணை வச்சு, ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு, ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்தா. பிள்ளை பொழைக்கிறதுக்கு முன்னுக்கு யவீருக்கு நெருக்கம் வருது. பிள்ளை பொழைக்கிறதுக்கு முன்னுக்கு யவீருக்கு பதட்டம் வருது. பிள்ளை பொழைக்கிறதுக்கு முன்னுக்கு யவீருக்கு துர்ச்செய்தி வருது. துர்ச்செய்தியை கேட்கறனால பயப்பட மாட்டான். அவன் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் யவீரை போல பாதத்தில் விழுந்தும் கூட இன்னைக்கு உங்களுக்கு நெருக்கம் இருக்கா? இன்னைக்கு பதட்டம் இருக்கா? அந்த பதட்டம் உங்களுக்கு துர்ச்செய்தியை கொண்டு வருதா? ஒரு நாள் வரும், உடனே சிறுபொன் எழுந்து நடந்தால், அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தால், அவர்கள் மிகுந்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு தேவஜனமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கே இருந்து நமக்கு நன்மை வராது. வானத்தையும் பூமியும் படைத்த ஒத்தாசை வருகிற பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்னா வடக்கு பக்கத்தில் இருந்து வந்தா மனுஷன் வருவான், மேற்கு பக்கத்தில் இருந்து வந்தா மனுஷன் வருவான், கிழக்கு பக்கத்தில் இருந்து மனுஷன் வருவான், தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தா மனுஷன் வருவான். வானத்திலிருந்து வந்தா அது என் ஆண்டவராகிய தேவனை தவிர வேறு ஒருவரும் கிடையாது. பிரமித்தார்கள். என்ன செய்தாங்க? அதுக்கு முன்னுக்கு இயேசு உள்ள போகும்போது நகைத்தார்கள். என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? என்ன செஞ்சாங்க? நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நகைப்பாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றார், நான் கையிட்டு செய்கிற தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன். நீ இழந்ததை மறுபடி நீ பெற்றுக்கொள்ளுவ. இதுக்கிடையில நெருக்கம், இதுக்கிடையில பதட்டம், இதுக்கிடையில துர்ச்செய்தி. ஆனா கர்த்தருடைய பாதத்தில் விழுந்த ஒரு பிள்ளை கண்களை அவர் மேல பதிய வச்சா துர்ச்செய்தி பிரமிப்பத்தான் கொண்டு வருமே ஒழிய துக்கத்திலேயே நீங்கள் அமிழ்ந்து போவது கிடையாது. உங்கள் சந்ததிகளும் துக்கத்திலே அமிழ்ந்து போவது கிடையாது. உங்கள் சந்தானங்களும் துக்கத்திலே அமிழ்ந்து போவது கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா மட்டும் இருக்கணுங்க. ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? வேற ஒன்னே ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்க மாட்டார். அவர் நம்ம கொடுக்கறதுல அவருக்கு கொடுப்போம். அதெல்லாம் ஒரு காரியமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விஜயனுடைய திருமணம், அக்காவுனுடைய திருமணம் அந்த வருஷம் பல வருஷத்துக்கு முன்பா. இன்னைக்கு அவளுக்கு காலேஜ் படித்து வேலை பார்க்குற பிள்ளைங்க. விடிஞ்சா திருமணம். சாயந்தரம் அப்பா சொல்கிறாங்க, ஐயா
கறி வாங்கணும், கோழிக்கறி வாங்கணும், கையில் காசே இல்லை. பத்திரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. இதே ஆலயத்தில், அப்போ சின்ன ஆலயம், ஊருக்குள்ளே வாடகை வீடு, ஒன்றுமே வழி இல்லை. ஆண்டவர் அந்த இரவே அற்புதம் செய்தார். ஆமென். அன்னைக்கு அவர் செய்ய முடிந்த நன்மையை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கோ நம்முடைய காதுகளில் கேட்காமையே அநேகருக்கு நன்மை செய்ய கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். யவீரை போல இன்னைக்கு பாதத்தில் விழ பழகுங்க. எப்படி பழகுங்க? ஆமாம், ஜஸ்டின் மோசல் சொன்ன மாதிரி அந்த கதை, இந்த கதை, ஊர்க்கதை, உலக கதை, செல்லு கதை, வந்த கதை, போத கதை, இதெல்லாம் பார்க்காத தேவ பிள்ளையே. ஊர்க்கதைனால நமக்கு ஒன்றும் ஆகாது. ஊர்க்கதை பேசி உழ வைக்க முடியுமா? சொல்லுங்கள். ஊர்க்கதை பேசி உழ வைக்க முடியுமா? முடியவே முடியாது. புரணி பேசி சோறு தின்ன முடியுமா? சோறு ஆக்குனா தான் என்ன செய்ய முடியும்? அங்கே அது நடக்குது, இது எங்கே நடக்குது, அது எங்கே நடக்குது, அது நடக்குது, அந்த ஆட்சி அப்படி ஆயிரும், இந்த ஆட்சி இப்படி ஆயிரும். எந்த ஆட்சி எப்படி ஆனாலும் அவருடைய ஆட்சி மாறாதது, அவருடைய ராஜ்யம் மாறாதது, அவருடைய வருகை நிச்சயம். ஆமென். யாருடைய பாதத்தில் வந்து விழுந்தோம், கடைசி வரைக்கும் அவர் பக்கத்தில் நின்றுக்கிற வேண்டியதுதான். ஆமென். பாதத்தில் விழுந்தவனுக்கும் அற்புதம், ஓடி வந்து வஸ்திரத்தை தொட்டவளுக்கும் அற்புதம், மறித்து கிடந்தவளையும் வந்து கையை வச்சாரு. யவீரு என்னெல்லாம் கேட்டார் தெரியுமா? அது அப்படியே வந்து அவர் வந்து வசனம் சொல்லுது, பிள்ளையின் கையை பிடித்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 5:23 நம்ம வாசிச்சா அந்த வசனம் சொல்லுது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறா, அவளுக்கு ஆரோக்கியம் அடைமுடிக்கு நீர் வந்து அவள் மேல உமது கையை என்ன செய்யணும்? வைக்கணும். இப்படி ஒரு அப்பா கிடைப்பாரா நமக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லி, இப்படி ஒரு அப்பா கிடைப்பாரா? இப்படி அப்பா விட்டுட்டு உலகம் பூரா ஓடுறியே அப்பா அப்பா அப்பான்னு. கல்யாணத்துக்கு ஓடுற, காது குத்துக்கு ஓடுற, கர்மாயத்துக்கு ஓடுற, அங்கே ஓடுற, இங்கே ஓடுற. அங்கே போனால் வேலை கிடச்சிரும், இங்கே போனால் வேலை கிடச்சிரும். எங்கே போனாலும் வேலை கிடைக்குமே, உயிர் இருந்தால் தான் வாழ முடியும். ஆமென். கார் வாங்கிடலாம், பஸ் வாங்கிடலாம், எல்லாம் வாங்கிடலாம். இந்த முத்தியாவரத்து செல்ராணியக்காவுடைய மருமகன் ரொம்ப நல்ல தம்பி. குடிக்கிற பழக்கம் எப்பயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மரியாதையானவன், ஆனால் கத்தோலிக்க தம்பி தான். அவன் போன ஒரு திருமணம் ரொம்ப அருமையான ஒரு சபை, சிபிஎம் மாப்பிள்ளை, சிஎஸ்ஐ பொண்ணு. சிபிஎம்ல நகை போட்டு கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சிஎஸ்ஐல சிபிஎம் காரனுக்கு முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதனால கல்யாண மண்டபத்தில் வச்சு கல்யாணம் பாஸ்டர் தான் நடத்தியிருக்காங்க. அழகா இருந்திருக்கு, நல்ல மியூசிக் செட் எல்லாம். இவன் அழகா பாட்டு பாடியிருக்கான், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நம்ம நீரின்றி வாழ்வில். அவள் அழகா படிச்சிருக்கான், நல்லா சாப்பிட்ருக்கான். 2 மணி ஆகிருக்கு, வெளியே வந்திருக்கிறான், நண்பர்களை பார்த்துருக்கான், எல்லாம் மிலிட்ரி நண்பர்கள். அதோட வா 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 மாப்பிள்ளை வா, மச்சான் வா, பக்கத்தில் பார்த்துக்கோ, மாப்பிள்ளை வா, மச்சான் வா அப்படின்னு கூப்பிட்டாவே எச்சரிக்கையாக இருந்துக்கிறணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். யாரையாவது ஃப்ரெண்டை பழகினோம்னா அண்ணன் தம்பின்னு கூப்பிடணும், மாப்பிள்ளை மச்சான்னு கூப்பிடக்கூடாது. நம்ம அக்கா தங்கச்சி அவனுக்கு என்ன செய்ய முடியாது. அவன் நல்லா புரிஞ்சுக்க. அவனுடைய மாப்பிள்ளை மச்சான்னு கூப்பிடும் போதே அக்கா தங்கச்சியை கட்ட அவன் என்ன செஞ்சிட்டான்? என்ன செஞ்சிட்டான்? கண்ட வயலை வா மாப்பிள்ளை, காலேஜ் போகிறான், ஹை மாப்பிள்ளை. எப்படி மாப்பிள்ளை உன் தங்கச்சியை அவனை கட்டி கொடுக்க போகிற? பாத்தியா என்னென்ன நல்லா இருக்கீங்களா? சின்னனா இருந்தால் என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? வயசான ஆளை பார்த்தா தாத்தா நல்லா இருக்கீங்களான்னு என்ன செஞ்சுட்டு போயிடணும்? என்ன செஞ்சுட்டு போயிடணும்? கேட்டிருக்க வயிற்றுக்கு குடிச்சிட்டான். அழகான புல்லட்டு. மனைவிக்கு ஃபோன் பண்ணுறான் 4:30 மணிக்கு, பேச்சு தடுமாறுது. என்ன நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? நீங்கள் வர வேண்டாம், அங்கேயே இருங்க. நண்பர்களுக்கெல்லாம் அவனோட போன நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணுறான், யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். புல்லட் எடுத்து கொஞ்சம் தூரம் வர்றதுக்குள்ளே போதையினுடைய வேகம் எய்த்தாப்பில் வந்த பஸ்ஸில் வந்து மோதி தலை நொறுங்கி, வலது கை நொறுங்கி, காலு நொறுங்கி போச்சு. ஒரு அனாதையை போல் தூக்கி வீசப்பட்டு மருத்துவமனை சிவகாசி, அதுக்கப்புறம் கொண்டு போய் விருதுநகர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அப்புறம் குடும்பத்துக்கு தெரிஞ்சு மதுரை வேலம்மாள் கொண்டு போய் சேர்க்குறாங்க. எவ்வளோ அழகாக நடந்த மனிதன். நைட்டு ஒரு 11 மணிக்கு சேர்த்து அதிகாலை 5 மணிக்கு இடுப்புக்கு கீழே வலது காலில் கொஞ்சம் ஒரு அரை அடி கூட வைக்காம இவ்வளத்துக்கு வெட்டி துண்டாக எடுத்துட்டாங்க அவன் காலை. இப்போ அடுத்து கைக்கு என்னமோ பண்ணணும்னு சொல்கிறாங்க, தலைக்கு என்னமோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2 நாளாகி போச்சு அவன் கால் எடுத்தது அவனுக்கு தெரிகிறதுக்கு. காலினுடைய மதமதப்பு தன்மை, கை ஒடிஞ்சனால கையில் கட்டு, இந்த கையில் குளுக்கோஸ் ஓடுது. மனையை பார்த்து கேட்குறான், ஏன் நான் நல்லா தானே இருக்கிறேன், நம்ம வெளியே போயிட வேண்டியதானே. 2 நாள் கழித்து தான் அவனுக்கு உணர்வு வந்திருக்கு, ஐயோ நம்ம காலை எடுத்துட்டாங்களா. ஒரு சின்ன குடி, என்ன குடி சொல்லுங்க? குடி என்ன செஞ்சுட்டு சொல்லுங்க?
இப்போ அழுகிறான், ஐயோ நான் இனி என்ன செய்ய முடியும்? தேவ பிள்ளையே, உன் ரெட்சிப்பில் ஒரு சின்ன தூரம் விலகிட்டினா போதும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இமை பொழுது நம்மளை அவர் கைவிட்டார்னா நம்ம கதை முடிஞ்சு போயிடும். ஆமென். அப்பா நேற்று இரவு போய் பார்த்து ஒரு 7 மணி போல் அப்பா போய் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். என்னையா பாதுகாப்பு? கர்த்தர் ஒருவர் நம்மளை பாதுகாப்பதாலே ஒழிய நமக்கு வேறு ஒன்றும் பாதுகாப்பு கிடையாது. ஆமென். அது போக்காக இருந்தாலும் சரி, வரத்தாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. நான் வாகனத்தில் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக இருக்கிறேன். அதனால எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சேஃப்டியை விட அவர் நம்மளோட கூட இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதத்தில் விழுங்க, உயிர் அடைவீர்கள். அப்படியே எழுப்பி நிற்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, யவீரு ஜபாலய தலைவனாக இருந்தார். ஆனால் அவ பதவி, பட்டம், பணம், கூட்டம் இதெல்லாம் இருந்தும் கூட அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து சொன்னார், அப்பா என் பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கிறப்பா, நீங்கள் வரணும் என் வீட்டுக்கு, என் பிள்ளைய தொடணும், நீங்கள் தொட்டால் என் பிள்ளை சுகமாவா வாரன்னு அப்பா புறப்பட்டுட்டார். நெருக்கம் வருது, பதட்டம் வருது, துர்ச்செய்தி வருது. துர்ச்செய்தியை கேட்ட உடனே யவீரை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு யவீரு. உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில நிறைய காரியம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா? நெருக்கத்திலே இருக்கிறேன், பதஷ்டத்திலே இருக்கிறேன், துர்ச்செய்தியிலே இருக்கிறேன். பிரமிக்க வைக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பிரமிக்க வைக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட 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 இருக்கிறார். தேவஜன் 2 கைகளையும் அவருக்கு நேராய் கும்பிட்டு இந்த வார்த்தை உங்களை அநேகரை தேற்றுகிறதே நாவில நான் உணர்கிறேன். யவீரை போல என்ன முழுவதுமா அர்ப்பணிக்கிறப்பா, யவீரை போல முழுவதுமா என்ன 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 அர்ப்பணிக்கிறப்பா, யவீரை போல முழுவதுமா என்னை அர்ப்பணிக்கிறேன். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன தகுதியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பாதத்தில் விழுந்துடணும்ப்பா. எதுனாலும் பாதத்தில் தான் நான் விழணும்ப்பா, எதுனாலும் நான் பாதத்தில் தான் விழணும்ப்பா, எதுனாலும் நான் பாதத்தில் தான் விழணும் ஆண்டவரே, எதுனாலும் நான் பாதத்தில் தான் விழணும் ஆண்டவரே, எதுனாலும் நான் பாதத்தில் தான் விழணும் ஆண்டவரே. யவீரு என்னத்தை கேட்டாரோ, யவீரு என்னெல்லாம் சொன்னாரோ, யவீரு எப்படியெல்லாம் செஞ்சாரோ, அதுக்கு முன்பா அவருக்கு கிடைச்சது நெருக்கம், அவர் வாழ்க்கையில பார்த்தது பதட்டம், அவர் காதுல கேட்டது துர்ச்செய்தி. நேரலையில கேட்கிற தேவ பிள்ளையே, நேரலையில கேட்கிற பார்க்கிற தேவ பிள்ளையே, இந்த ஆலயத்துக்குள்ள ஆலயத்துக்கு வெளியே நிற்கிற தேவ பிள்ளையே, உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். உனக்கு நன்மை செய்கிறவன், உனக்கு நன்மை செய்கிறவன், உனக்கு நன்மை செய்கிறவன். மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் இருந்த உனக்கு பதில் வராது. நீ நம்பி இருக்கிற அந்த உலகத்திலையும் உன் உடன் பிறந்தவர்களையும் உன் குடும்பத்திலையும் பெற்றோரிடத்திலிருந்து நன்மை வருதோ வரலையோ, ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து. ஏன்னா இயேசு உன்னோட கூட நடந்து வர்றாரு. இயேசுவோட நீங்க நடந்து போறீங்க. அதனால பாதத்தில் விழுந்த நீங்க உயிர் அடைவீங்க, உயிர் அடைவீங்க, உயிர் அடைவீங்க. அந்த உயிர் அடைகிற அபிஷேகம் இன்னைக்கு உங்க நெருக்கத்தை மாற்றுகிறது, உங்க பதட்டத்தை மாற்றுகிறது, உங்க துர்ச்செய்தியை மாற்றுகிறது, உங்க துர்ச்செய்திகள் மாறுகிறது, உங்க பதட்டங்கள் மாறுகிறது, உங்க நெருக்கங்கள் மாறுகிறது. இன்றைக்கு உங்க நெருக்கம் மாறுது தேவ பிள்ளையே, உங்க பதட்டம் மாறுது தேவ பிள்ளையே, உங்க துர்ச்செய்தி மாறுது தேவ பிள்ளையே. துர்ச்செய்தி மாறுது தேவ பிள்ளையே, உன் துர்ச்செய்தி மாறுது தேவ பிள்ளையே, உன் துர்ச்செய்தி மாறுது தேவ பிள்ளையே. நிறைய பேர் இந்த பூமியில உன்னை பார்த்து கீழே குனிஞ்சு பார்த்து நகைச்சிட்டு போனாங்களா? ஒரு நாள் வரும்
உன்னை அண்ணாந்து பார்த்து நகைத்து சிரிக்கிறது அல்ல. அன்னைக்கு உன்னை பார்க்கும் பொழுது கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்ட மனுஷனாயிருப்பாய், கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டவளாயிருப்பாய். உன் சந்ததிகள் அப்படி இருப்பார்கள், உங்கள் சந்தானங்கள் அப்படி இருக்கு, கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தர் அப்படியே உங்களை வாழாக்காமல் தலையாக்குவா. செம்மையானவர்களுக்கு இருளில வெளிச்சம் முதிக்கும் தேவ பிள்ளை. யவீரு செம்மையான மனிதன். அதனாலதான் பிள்ளை சாக கிடந்த போது ஓடி வந்த ஆண்டவரை தேடி, ஓடி வந்து பாதத்தில் விழுந்து சொன்னா, அவன் செம்மையானவனா இருந்தனாலதான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இயேசு வாரப்பா வா போவோம், உன் வீட்டை மட்டும் காமின்னு சொன்னாரு. அதுக்கு நடுவில் நிறைய காரியம். உங்க வாழ்க்கையில ரட்சிப்புக்கு நடுவில் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு நிறைய தடைய போல இருக்குதா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த தடையெல்லாம் அவர் பாதத்தில் விழுகிறதுனால உடையுது. தடை இன்னைக்கு உடைக்கப்படுது. தடை பாதத்தில் விழுந்தா உடைபடும். தடைகள் எல்லாம் பாதத்தில் விழுங்க. தடைகளை தகர்க்கிறவர்கள் முன்பாய் கடந்து போகிறார். அகலைகளை தகர்க்கிறவர்கள் முன்பாய் கடந்து போகிறார். இந்த வாரத்தில் பிரமிப்பீர்கள், இந்த வாரத்தில் பிரமிப்பீர்கள், இந்த வாரத்தில் பிரமிப்பீர்கள். கர்த்தர் அப்படியே செய்வாராக. இந்த பிள்ளைகளை நிறைவாயங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.